திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சசிகலாவுடைய இந்த புதிய கட்சி அறிவிப்பு யாருக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும், யாருக்கு பலமாக அமையும் நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவா சசிகலா அவர்களுடைய அரசியல் பாத்தீங்கன்னா, அவங்க ஜெயிலுக்கு போகும்போது எடப்பாடி அவர்களை பதவியில முதல்வர் பதவியில அமர்த்திட்டு போனாங்க. அவங்க போயிட்டு 4 வருஷத்துல அவங்க போயிட்டு வரத்துக்குள்ள எடப்பாடி சசிகலாவே கட்சி விட்டு நீக்கிட்டார். 21 அவங்க எலெக்ஷன்ஸ்ல வருவாங்க, அரசியலுக்குள்ள வருவாங்கன்னு பார்த்தா ஏதோ காரணத்தினால நான் வெளியில இருந்தே வேடிக்கை பார்க்கறேன்னு நின்றுட்டாங்க. இந்த 4-5 வருடங்கள்ல அவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணா மீண்டும் அரசியலுக்கு வரதுக்கான சான்ஸ் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துல தனி கட்சி துவங்கியிருக்காங்க. அவங்களுடைய அந்த யாரை எதிர்த்து இந்த கட்சியை துவங்கினாங்கன்றது சமீபத்துல பசும்பொன்ல அவங்க கூட்டத்துல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெங்களூர் சிறையில அவங்களை எப்படிலாம் ஹராஸ் பண்ணாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட ஒரு வித்தியாசமான விஷயம் தான். பிகாஸ் என்ன கொல்ல சதியில் இருந்துன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, துரோகிகளையும் எதிரிகளையும் உயிர்த்துவதற்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. துரோகின்னு அவங்க சொல்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சொல்றாங்க. ஸோ இந்த சூழல்ல அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக தான் நான் பார்க்கறேன். அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்துல அதிமுகவை ஒன்றுபடுத்த எடப்பாடி தங்குகிறார் அல்லது யோசிக்கிறார் என்ற அந்த விஷயத்துல, அல்ல சசிகலா கட்சியில் இணைத்துக் கொள்ள மறுக்கிறார் என்ற விஷயத்துல அவங்க தனியா போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எடப்பாடியை அரசியல் ரீதியாக வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சியில தான் அவங்க இறங்கியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். இனிமே அவங்க அரசியல் எப்படி போகும், அவங்க பாஜகவை தீவிரமா எதிர்ப்பாங்களா, இல்ல அவங்களோட எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமியோட இருளுமா, இல்ல அதிமுக போட்டி போற இடங்கள்ல மட்டும் போட்டி போடுவாங்களா, இல்ல பாஜக அந்த கூட்டணியை போட்டி போடுவாங்களா, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. அதனால இனிமே பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, அதாவது எடப்பாடி அதிமுக எந்த இடத்துல போட்டி போடுகிறதோ அங்க போட்டி போட்டு அவருக்கு போகிற ஓட்டை அவங்க பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சவுத்லயும் டெல்டாலையும் அது மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாக அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பது என் கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். சசிகலாவினுடைய இந்த கட்சி தொடக்கம் என்பது முக்கியமான ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இப்போ டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அதே போல ஓபிஎஸ் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அமமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுகவினுடைய மீட்பு என்ற குரலாகத்தான் அது ஒலித்தது. அதே நிலையில்தான் சசிகலாவும் இருந்தார், ஓபிஎஸும் இருந்தார். இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றே பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சசிகலாவுடைய இந்த கட்சி தொடக்கம், இதில் அவருடைய வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இல்லப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும். கட்சியை ஒருங்கிணைந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்று பல தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். அது நடைபெறவில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக 2021 இருந்து இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற குரல் கொடுத்த திருமதி சசிகலா அவர்களும் அது பலனளிக்காத சூழலில் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியை அறிமுகப்படுத்தி இன்று கட்சியின் பெயரையும் அறிமுகப்படுத்திட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்கிற தொண்டன் பதிவு செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்தினாரோ அதே போல இன்னொரு தொண்டர் தொடங்கிய அந்த கட்சியின் பெயரை நான் எடுத்து நான் அந்த கட்சியை வழிநடத்துகிறேன் என்று வந்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம பொறுத்திருந்துதான் தேர்தல் வரை பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிடிவாதமான போக்கை கடைபிடித்ததால் அவருக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற தென் மாவட்ட மக்கள், டெல்டா பகுதி மக்கள் திருமதி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். தினமும் சந்திக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். இதே போல திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்ததற்கு பிறகு அவருக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்களும் திருமதி சசிகலாவை சென்று சந்தித்து வருகிறார்கள். திரு டிடிவி தினகரன் என்டிஏவுக்கு போன போது அமமுகவிலே தினகரனை பிடிக்காத மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கூட அவரை சென்று சந்தித்து வருகிறார்கள். இதை தாண்டி பசும்பொன் கமுதி பகுதியிலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கடந்த மாதம் 24ஆம் தேதி பேசிய போது அவர் தனக்கு நேர்ந்த கொடுமை, திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக துரோக செயலில் எப்படியெல்லாம் ஈடுபட்டார், என் மார்பிலும் நெஞ்சிலும் ஈட்டியிலே குத்தி காயப்படுத்தி விட்டார்கள்,
என்னை உயிரோட கூட விடக்கூடாது என்று எனக்கு எதிராக செய்தி செய்தார்கள் என்றெல்லாம் பேசியது பொதுவெளிகளில் சாதாரண மக்கள் மத்தியிலே ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவையும் திரு சசிகலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இது எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக அவருக்கு பயனளிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சகோதரி. நன்றி திரு துரைக்கர்ணா.